விஜய் ஆண்டனியோட தயாரிப்புல புதுமுக இயக்குனர் ஆனந்த் இயக்கியிருக்கிற இந்தியா பாகிஸ்தான் படம் ரிலீஸ் ஆகியிருக்குது. சுஷ்மா ராஜ் லீட் ஹீரோயினா நடிச்சிருக்கிற இந்த படம் மூலமா காமெடியை கையில் எடுத்திருக்கிறாரு விஜய் ஆண்டனி. வழக்கறிஞர்களா இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டை ஷேர் பண்ணிட்டு வாடகைக்கு தங்குறாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் படமா உருவாகி இருக்குது. இந்த படத்தோட டீம் படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். என்ன பண்ணேன்னா ஒரு கதை ஒன்று கேட்டேன். 2.5 hours நல்லா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, நம்ம அந்த படத்தை நடிக்கலாமே, நம்ம என்ன தான் சொதப்பினாலும் அந்த கதை நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் உள்ளே போய் பண்ணிட்டேன். ஸோ நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நல்ல கதையை சூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஐ எம் நாட் குட் பெர்ஃபார்மர். நான்லேயும் சரி, சலீம்லேயும் சரி, இந்த படத்தையும் சரி, நான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி என்னாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, என்ன செய்யுது, அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், வாங்கிக்கிறேன், பட் ஐ எம் நாட் அ குட் பெர்ஃபார்மர். அதனால் நான் கடைசி வரைக்கும் தெளிவாக நடிக்காமலே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வராதுன்னு முதலே தெரியும் எனக்கு. என்னென்னா ஐ எம் நாட் அ பார்ன் ஆக்டர். நிறைய கமல் சார்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு தெலுங்கு பேசினாலும் சரி, மலையாளம் ஆக்டராக நடித்தாலும் சரி, மாடுலேஷன் மாற்றி மெட்ராஸ் ஸ்லாங் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடித்து அவங்கவுங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் முயற்சி பண்ணி அவங்க பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பே எனக்கு கிடையாது. நான் விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. நான் ஒரு மாதிரி சிரிப்பேன், நான் ஒரு மாதிரி பேசுவேன், நான் ஒரு ஸ்டைலில் நடப்பேன், டான்ஸ் வராது அப்படின்னு இதெல்லாம் வச்சு நம்மளால் என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ. மேபி எப்படி சொல்கிறது, ரொம்ப தலைமையாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். பழைய சோறு ஒரு டேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பசியை தீக்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்தை பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தவங்க திருப்பி பார்த்தாலும் அவங்களுக்கு சிரிப்பு வரும், படம் பார்க்காதவங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப சிரிப்பு வரும். இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு படமுமே நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், நான் ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற ரொம்ப கவனத்தோடு ஒவ்வொரு படமும் என்னோடய தயாரிப்பில் எடுத்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் நான் திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோமோ அது எங்களுக்கு தேட்டரில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில ஸ்கிரிப்ட் நமக்கு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து யோசிக்கிறது இல்லை, த்ரில்லர் பண்ணலாம்னு உட்காந்து யோசிக்கிறது இல்லை. எப்போதுமே ஃபஸ்ட்டு படம்ன்றது எப்படி அமைன்றது யாருக்குமே தெரியாது. என்கிட்டயே 2-3 ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அதில் இதுதான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, அவ்வளோதான். அது தவிர்த்து நான் ஃபஸ்ட்டு காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. ஸோ சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணணுன்றதும் ஐடியா கிடையாது. படம் இப்போ தான் முடித்தோம், ஸோ உடனே ரிலீஸ் பண்ணலான்றது தான் இப்போது டார்கெட் வச்சு பண்ணது. கேஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வெறும் காமெடி மட்டும் பண்ணுற கேரக்டர்ஸே கிடையாது. அவங்களோட ரோலில் அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பார்க்குற நமக்கு தான் அது காமெடியாக இருக்கும். ஸோ MS பாஸ்கர் சார், மனோபாலா சார், பசுபதி சார், இவங்க எல்லாருமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஆர்டிஸ்டாக சூஸ் பண்ணது. எல்லாருமே ஏதோ ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இதை விட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஜெகன் சார், வில்லன் மாடிநாடு படத்தோட வில்லன் சரத் சார், இவங்களெல்லாம் விட்டு ஒரு 10 பேர், இன்னும் 10 பேர் இருப்பாங்க படத்தில். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சீனில் சாமியாக காமெடி பண்ணி சீக்க வச்சுருவாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.